சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். நம்மளுடைய பன்னாட்டு உளவு அமைப்பான ரா RNAW அதோடைய தலைவராக பராக் ஜெயின் அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த ஜூலைல இருந்து அவர் தலைமையில் தான் ரா இயங்க போகுது. இந்த நியமனம் வந்த அந்த சமயம் அப்படிங்கிறதும் நியமிக்கப்பட்ட நபர் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது நம்ம விவாதத்துக்கு செய்யக்கூடிய அளவுக்கு. ஏன் அப்படின்னா ஓவராலா ஜியோபொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இவரை குறிப்பிடும் போது என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ரா அப்படிங்கிற அந்த உளவு அமைப்புல பல்வேறு நிலைகள்ல பல்வேறு ஆபரேஷன்ஸ்ல மிக முக்கியமாக பங்காற்றியவர் இந்த பராக் ஜெயின். பாகிஸ்தானை நன்கு அறிந்தவர், அது மட்டும் இல்லாம காலிஸ்தான் மூவ்மெண்ட்டை நன்கு அறிந்தவர். மிக முக்கியமாக நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவுடைய விவகாரத்தையும் நன்கு அறிந்தவர். அதுலயும் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ ஒரு மல்டி லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் இல்லாம பாகிஸ்தான் தொடர்பாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இவர் இந்த பதவியில அமர வைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர்லயும் பராக் ஜெயினுடைய குறிப்பா அவர் லீட் பண்ண இந்த ARC சொல்லக்கூடிய ஏவியேஷன் ரிசர்ச் சென்டருடைய ரோல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ரோல் இருந்திருக்கு. நம்மளுடைய இந்த ராவுடைய தலைவராக இப்ப இருப்பவருக்கு இஸ் அ பாகிஸ்தான் எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்லாம இன்சர்ஜென்சியால பாதிக்கப்பட்ட குறிப்பா இந்த காலிஸ்தான் விஷயத்தையும் ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. அது எல்லாத்தையுமே கடந்து இந்த அவர் வகித்த மிக முக்கியமான பதவி அப்படிங்கிறது ARC. சோ இது எல்லாம் தான் இவர் இந்த பதவிக்கு நகர்த்தி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இது மிக முக்கியமாக இவருடைய நியமனம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய எதிரி நாடுகளுக்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தொடர்பாக இன்னைக்கு பார்க்க போறோம். குறிப்பாக நம்மளுடைய பன்னாட்டு உளவு அமைப்பான ரா RNAW அதோடைய தலைவராக பராக் ஜெயின் அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த ஜூலைல இருந்து அவர் தலைமையில் தான் ரா இயங்க போகுது. இந்த நியமனம் வந்த அந்த சமயம் அப்படிங்கிறதும் நியமிக்கப்பட்ட நபர் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது நம்ம விவாதத்துக்கு செய்யக்கூடிய அளவுக்கு. ஏன் அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர் தற்போது முடிந்திருக்கிறது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிலைமைகளை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஒன்று, ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது அப்படின்னு இந்தியா தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்கிறாங்க. ரெண்டாவது, சைனாவுக்கும் நமக்குமான அந்த விஷயங்கள், குறிப்பாக இந்த SCO சப்மிட்ல அந்த இறுதி அறிக்கையில் கூட கையெழுத்து போடாமல் இந்தியா வெளியேறியது, அந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம். பங்களாதேஷில் ஒரு கட்டுக்கடங்காத அதே மாதிரி ஒரு அசாதாரண சூழல் நீடிக்கிறது. நமக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப், குறிப்பாக அமெரிக்கா தற்போது பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய கூடுதல் முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் ஈரானுக்கும் நமக்குமான அந்த உறவு, ரஷ்யாவுக்கும் நமக்குமான உறவு, ஸ்ரீலங்காவுக்கும் நமக்குமான உறவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்மளுடைய மிக முக்கியமான நம்மளுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு உளவு அமைப்பு, அந்த அமைப்புடைய தலைவராக வந்திருப்பவர் பராக் ஜெயின். அவர் தொடர்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் இந்த பதவியில் நியமனம் செய்யப்படுவதற்கு பின்னணி என்ன, அவருடைய ஸ்பெஷலைஸ்ட் என்ன, அவரை ஏன் தேர்வு செய்தது இந்திய அரசாங்கம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விரிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பராக் ஜெயின் 1989 பேட்ச் IAS ஆஃபீஸர். இவர் பஞ்சாப்ல தான் அவருடைய அந்த போலீஸ் கரியரை ஸ்டார்ட் பண்றாரு. பஞ்சாப்ல அந்த டைம்ல இந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மிக கடுமையாக இருந்த ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ப்ராஜெக்ட் K2 ப்ராஜெக்ட். அது K2, ஒன்னு காஷ்மீர், இன்னொன்னு காலிஸ்தான். இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுதான் இந்தியா டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மிக கடுமையாக முன்னெடுக்கக்கூடிய இந்த இந்தியா உள்ள பிரிவினையை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ 1989 அவர் அவருடைய போலீஸ்ல அவருடைய கரியர் ஸ்டார்ட் பண்றாரு. அதுவும் பஞ்சாப்ல ஸ்டார்ட் பண்றாரு. பஞ்சாப்ல அப்ப இருந்த சூழல் அப்படிங்கிறது மிக கடுமையான ஒரு சூழல். குறிப்பா இந்திரா காந்தி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தனி காலிஸ்தான், தனி நாடு வேண்டும் அப்படின்ட்டு அங்க எழுந்த அந்த தனிநாடு கோரிக்கை, அப்புறம் உள்ளுக்குள்ளேயே இருந்த சின்ன சின்ன குரூப்ஸ் சொல்லிட்டு மிக கடுமையாக இருந்த ஒரு சூழல். ஸோ எங்கெல்லாம் அந்த இன்சர்ஜென்சி இருந்ததோ, இந்த தனிநாடு கேட்டு போராட
போராடக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள், அந்த குழுக்கள், அவங்க போட போற ரகசியமான கூட்டம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் எங்கெங்க நடந்ததோ அந்தந்த இடத்துல வந்து பராக் ஜெயின் வந்து மிக முக்கியமான அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். அதை வந்து ரொம்ப திறம்பட அவர் வந்து கையாள்றார். இவரோட போஸ்டிங்ஸ் வந்து இப்போ அந்த திறம்பட கையாண்டதன் விளைவாக இவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, அதுக்கப்புறம் டிஐஜி லெவல்னு சொல்லிட்டு பல முக்கியமான பொறுப்புகளில் இவர் வந்து வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி அவர் வந்து நகர்றார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் ராவை நோக்கி அவர் வந்து நகர்ந்துட்டார். ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே இந்த காலிஸ்தான் அந்த இடத்துல இருந்து தான் வந்து தொடங்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கரியர். குறிப்பாக காலிஸ்தான் மூமெண்ட்ல அந்த மூமெண்ட் வந்து பஞ்சாப்ல எந்த வகையிலலாம் வந்து வேர் விட்டுருக்கு, அந்த வேர் வந்து எந்த இடத்துல வந்து போகுது, அதை எப்படி வந்து தடுக்கணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் இங்கே வந்து அடையிறார். அதற்கு பிறகு காலிஸ்தான் வந்துட்டாலே பாகிஸ்தான் சம்பந்தமான விஷயங்களும் வந்து அதுலேருந்து ஈஸியாக வந்து அதுலேருந்து போய் கடந்து வந்துட முடியும். ஸோ அதனால பாகிஸ்தான் தொடர்பான விஷயங்களும் வந்து சொல்லப்படுது. ஓவராலா வந்து ஜியோபொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இவரை குறிப்பிடும் போது என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் தொடர்பாக எப்படி இதே மாதிரி தான் நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களையும் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு ஸ்பையாக வந்து அவர் வேலை செய்த அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ இவர் வந்து ஒரு ஆஃபீஸர், கிட்டத்தட்ட வந்து 20 வருடங்கள் ரா அப்படிங்கிற அந்த உளவு அமைப்பில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு ஆப்ரேஷன்ஸில் மிக முக்கியமாக பங்காற்றியவர் இந்த பராக் ஜெயின். இவர் சம்பந்தமான டீட்டெயில் வந்து ரொம்ப பெரிய அளவில் கிடைக்கல. ஆனால் இந்த டைமில் இவர் நியமனம் செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் வந்து விடைபெறார் அப்படிங்கிறதால மட்டும் கிடையாது, இவரோட நியமனம் அப்படிங்கிறது இந்த சுச்சுவேஷனில் எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து தான் வந்து இதில் பார்க்க வேண்டியிருக்கு. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதில் இவர் நிறைய ஆப்ரேஷன்ஸை வந்து லீட் பண்ணியிருக்கிறாரு. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2019 பாலாகோட் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்டிகல் 370 அப்ரிகேஷன் ஆகட்டும், இந்த சுச்சுவேஷனுக்கு பின்னணியில் ஒரு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டெலிஜென்ஸ் விஷயங்களும் வந்து மிக நிச்சயமாக தேவைப்படுது. அது எல்லாம் தான் இதுக்கெல்லாம் பேக் போனாக இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இவர் செய்து கொடுக்குறார். இதை வந்து திறம்பட கையாண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பராக் ஜெயினுக்கு பின்னணியில் வந்து இருக்கு. ஸோ பாகிஸ்தானை நன்கு அறிந்தவர், அது மட்டும் இல்லாமல் காலிஸ்தான் மூமெண்ட்டை நன்கு அறிந்தவர், காலிஸ்தானுடைய இந்த இன்டர்நேஷனல் லிங்க்ஸ், குறிப்பாக காலிஸ்தானுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய லிங்க்ஸ் உட்பட நல்ல அறிந்தவர். மிக முக்கியமாக நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவுடைய விவகாரத்தையும் வந்து நன்கு அறிந்தவர். அதுலேயும் வந்து இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு மல்டி லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் இல்லாமல் பாகிஸ்தான் தொடர்பாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, அப்புறம் காலிஸ்தான் தொடர்பான அந்த ரூட்ஸ் எப்படி போகும், அந்த தனிநாடு கேட்டு போராடக்கூடிய அவர்களுடைய பிஹேவியர்ஸ் என்ன, அவர்களுடைய அந்த கமாண்ட் சென்டர்ஸ் என்ன, எங்கெங்கெல்லாம் இயங்குது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அறிந்தவர் அப்படிங்கிற முறையிலையும் இவர் வந்து இந்த பதவியில வந்து அமர வைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. இதுல அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன அப்படின்னா, இவர் இந்த பதவிக்கு வருவதற்கு முன்னாடி இவர் வந்து வகித்த அந்த பதவியும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது என்ன அப்படின்னா ஏவியேஷன் ரிசர்ச் சென்டர், ஏஆர்சி அப்படின்ட்டு வந்து அவங்க அழைக்கிறாங்க. ஸோ இதோடைய தலைவராகவும் பராக் ஜெயின் தான் வந்து இருந்தார். இந்த ஏஆர்சி அப்படிங்கிற இந்த ஏவியேஷன் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற இந்த அமைப்பு அப்படிங்கிறது 1963 வந்து அமைக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 1971 ஒரு பர்மனண்டான ஒரு ஆர்கனைசேஷனாக இது வந்து மாற்றப்படுது. இதோடைய பணிகள் என்னென்ன, இது வந்து RNAW ராவோடைய ஒரு உட்பிரிவு அப்படின்னு சொல்லலாம். இதோட மிக முக்கியமான பணிகள் என்னென்ன அப்படின்னா ஏர் சர்வைலன்ஸ் ஆஃப் எனிமி, நம்மளுடைய எதிரி நாடுகளுடைய இந்த வான் பரப்பில் இருக்கக்கூடிய பாதுகாப்பை வந்து ஆராய்வது. அதுக்கப்புறம் ஏர் அட்டாக் ஆன் எனிமிஸ், நாம் வந்து எதிரிகளை நோக்கி நடத்தக்கூடிய இந்த வான் தாக்குதல் தொடர்பான விஷயங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணுறது, அதன் தொடர்ச்சியாக அதை ஒட்டி இருக்கக்கூடிய உளவு தகவல்களை சேகரிப்பது. அதுக்கப்புறம் கம்பைன்டு வித் IAF, நம்மளுடைய இந்திய விமானப்படையோடு இணைந்து பல்வேறு விஷயங்களை வந்து செய்வது. அதுக்கப்புறம் கம்பைன்டு வித் இந்தியன் ஆர்மி, ஸ்பெஷலி டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அண்ட் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் யூனிட், நமக்கு வந்து ராணுவ உளவு பிரிவு அப்படின்னு சொல்லி தனியாக இருக்கு. ஸோ அதனோடும் வந்து கோஆர்டினேட் பண்ணி பல விஷயங்களை செய்யறது. ஸோ இதுதான் இந்த ஏஆர்சின்னு சொல்லக்கூடிய ஏவியேஷன் ரிசர்ச் சென்டர், இந்த அமைப்போட மிக முக்கியமான பணிகள். ஸோ இப்போ இந்த பணிகள்லாம் வந்து பட்டியலிடும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஆப்ரேஷன் சிந்தூரில் நாம் நடத்தியது அப்படிங்கிறது ஏர் ஸ்ட்ரைக். அதுவும் குறிப்பாக அவங்களுடைய இந்த 11 ஏர்பேஸில் வந்து நாம் நடத்திய தாக்குதல் அப்படிங்கிறதும் சரி. அதுக்கு முன்பாக ஒரு 9 டார்கெட்ஸ், 4 டார்கெட் பாகிஸ்தானுக்குள்ள, 5 டார்கெட் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொல்லிட்டு அதில் ஒரு 9 டார்கெட்ஸ், எல்லாமே வந்து ஏர் ஸ்ட்ரைக் தான். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர்லையும் பராக் ஜெயினுடைய
குறிப்பாக அவர் லீட் பண்ண இந்த ஏஆர்சின்னு சொல்லக்கூடிய ஏவியேஷன் ரிசர்ச் சென்டருடைய ரோல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ரோல் இருந்திருக்கு. ஸோ அதை ஒட்டியும் தான் இந்த எலிவேஷன் இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதே மாதிரி எதிரிகளுடைய வான்பரப்பு தொடர்பாகவும் நல்ல ஒரு தகவலை வந்து அறிந்தவர் அப்படிங்கிற முறையிலும் கூட இவருக்கு இந்த பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஆஃப் லேட்டாக பார்க்குறோம். இப்போ ரொம்ப ரீசெண்டாக நடந்த உலக நாடுகள் நடந்த எந்த எஸ்கலேஷனுமே வந்து தரையில் கிடையாது. தரைப்படை உள்ள போய் தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிற எந்த விஷயமே கிடையாது. எல்லாமே வந்து வான் தாக்குதலில் தான் இருக்கு. ஒன்று யூஏவின்னு சொல்லக்கூடிய அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் ட்ரோன்ஸ், அதன் மூலியமா நடத்தப்பட்ட தாக்குதல். அதுக்கப்புறம் வந்து டைரக்டா லேண்ட் டு லேண்ட், அப்புறம் லேண்ட் டு ஏர்ன்னு சொல்லி மிசைல் மூலியமா நடத்தப்பட்ட தாக்குதல். அப்புறம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து இந்திய விமானப்படையுடைய தாக்குதல்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வான்வெளி தாக்குதல தான் வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த வான்வெளி தாக்குதல்ல மிக முக்கியமான எக்ஸ்பர்டைஸா, மிக முக்கியமான ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை லீட் பண்ணவர் இந்த பராக் சீன். ஸோ அந்த ராவுடைய தலைவர் பதவிக்கு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணங்கள்ல இந்த காரணமும் ஒன்று. அதை தாண்டி அவர் வந்து 1989 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறதால கிரேடு வகையில் வந்து அவரும் வந்து டிஜிபி ரேங்க்ல வந்து அதுக்கப்புறம் அதையும் வந்து கடந்திருக்கிறார் அப்படிங்கிறதாலையும் இந்த பதவி வந்து அவருக்கு தரப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். இந்த பதிவோட இறுதியா இது சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த ராவுடைய தலைவராக இப்ப இருப்பவருக்கு இஸ் அ பாகிஸ்தான் எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்லாமல் இன்சர்ஜென்சியால் பாதிக்கப்பட்ட குறிப்பாக இந்த காலிஸ்தான் விஷயத்தையும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்காரு. அது எல்லாத்தையுமே கடந்து இந்த அவர் வந்து வகித்த மிக முக்கியமான பதவி அப்படிங்கிறது ஏஆர்சி, ஏவியேஷன் ரிசர்ச் சென்டர். அது வந்து நம்மளுடைய வான்பரப்பு மட்டும் கிடையாது, எதிரி நாடுடைய வான்பரப்பையும் வந்து அதையும் அது சம்பந்தமான விஷயங்களையும் வந்து அலசி அது தொடர்பாக டேட்டா எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புடைய தலைவராக இருந்தவர். ஸோ இது எல்லாம் தான் இவர் இந்த பதவிக்கு நகர்த்தி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மிக முக்கியமாக இவருடைய நியமனம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய எதிரி நாடுகளுக்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா இந்த விஷயத்துல இது எல்லாமே வந்து அடங்கும். ஸோ இந்த வான்பரப்பாகட்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களாகட்டும் அது எல்லாமே ஒரு கூட ஆடப் ஆகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரா எடுக்க போகிற முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் கிட்டத்தட்ட ராவுடைய பணிகள், அப்புறம் ரா முன்னெடுக்க போகிற பணிகள் எதுவுமே 99% வெளியே வராது. அதே மாதிரி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன்ஸோடைய சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாதுகாப்பை வந்து ஒரு நிமிஷமும் உறுதி செய்து உள்நாட்டுக்குள்ள அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். மிக குறிப்பாக ரொம்ப ரீசெண்டாக நடந்த ஒரு ஆப்ரேஷனோட முடிக்கலாம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு வங்கதேசத்துல வகாருஸமான் அவங்களுடைய ராணுவ தளபதி கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து சிறை வைக்கப்பட இருந்தார். அந்த சிறை வைப்பை வந்து தவிடுபுடியாக்கி பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அமைப்புடைய ஆபரேஷனை வந்து முறியடித்து அவரை வந்து ராணுவ தளபதியாக தொடர்வதற்கு காரணமாக இருந்தது அது ராவோட ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம்லையும் சரி பல ஆப்ரேஷன்ஸ் பல நாடுகளில் எல்லாமே போயிட்டு இருக்கோம். ஸோ இவரோட நியமனம் அப்படிங்கிறது இந்த வகையில் ரொம்ப முக்கியத்துவமான நியமனம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு விஷயங்களை பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதோட நன்றி, வணக்கம்.